பட்டாம்பூச்சி பாத தெரியலையா, தொட்டா பறக்கிற தொடாம துடிக்கிற திசையும் புரியலையா. தட்டாம்பூச்சி தட்டாம்பூச்சி உயர பறக்கறையா, எங்க ஊரு ஹெலிகாப்டர் போல நீயும் இருக்கிறியா. காற்றடிக்கும் திசையெல்லாம் நீயும் போகிறியா. காக்கா உன்னை பார்த்து விட்டா துடியா துடிக்கிற, உன்னை தேடி நானும் வார, என்னை விட்டு நீயும் போற. ஓ நெஞ்சுக்குள்ள ஈரம் இல்லையா, ஓ நெஞ்சுக்குள்ள ஈரம் இல்லையா. என்னை விட்டு போற தூரமா, என்னை விட்டு போற தூரமா. மனிதன் செயலை கண்டாயா, உன்னை அழிக்க துடித்தானே உலகம் அழிந்து வருகிறதே. வெள்ளம் எங்கும் வருகிறதே, வீணாய் உலகம் அழிகிறதே. பூகம்பம் உலகில் வருகிறதே, பூமியில் சுனாமி வருகிறதே. பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி பாத தெரியலையா, தொட்டா பறக்கிற தொடாம துடிக்கிற திசையும் புரியலையா. கொடுமை செய்து கொள்கிறதே, இயற்கை வளமே அழிகிறதே. இன்னல் எங்கும் விளைகிறதே. மனிதா மனிதா விளைத்திடு, மகத்தான உலகை காத்திடு. கடவுள் படைப்பை உணர்ந்திடு, காலமெல்லாம் நீ மகிழ்ந்திடு. பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி பாத தெரியலையா, தொட்டா பறக்கிற தொடாம துடிக்கிற திசையும் புரியலையா. என்னை பெத்து வளர்த்து ஆளாக்கிறதுக்கு இவ்வளோவா கஷ்டப்பட்டு இருக்கீங்க, இது கூட செய்யலன்னா எப்படிமா? ஓவரா செல்லம் கொடுக்காத, உன்னை நம்பாத. நீங்க தான்
தான் உங்க அப்பா பேச்சு மதிக்கல, இவனா மதிக்காத போணுமா? ஏங்க? அப்பா அம்மா எதுக்கு சண்டை போடுறீங்க? டேய் நடிக்காதடா, ஓவரா பண்ணாத. அம்மா இவனை நம்பாத. மாயா, அண்ணன் உனக்கு நான் என்ன பண்ணேன்? ஏன் இப்படி பேசுற? என் செல்ல தங்கச்சி. டேடி, நாளைக்கு ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது, ஸ்மார்ட் ஃபோன் வேணும் டேடி. ஆமாங்க, நாளைக்கு சென்னைக்கு போறீங்களா, வரும்போது ஒன்று வாங்கின்னு வாங்க ஃபோன் பிள்ளைக்கு. டேடி எனக்கு ஒரு ஃபோன் வாங்கிட்டாங்க. ஏய், உனக்கு எதுக்கு ஃபோனு? டேய் உன்ன மாதிரி தான் எனக்கும் ஆன்லைன் கிளாஸ் இருக்கு, நீ மூடு. வெளியே போயிட்டு வரமா? டேய் கில்லர்ரா எங்கட பத்துங்க இருக்க? ஏய் மூணுடா, எல்லாம் எனக்கு தெரியும். டேய் உன் பின்னாடி தான இருக்கான், அவன சொல்றா. ஏய் எல்லாம் எனக்கு தெரியும், அவன் கேக்குறா. அம்மா என்ன? ஏய் நித்ரா, ஏய் அடிக்காத, அவனுக்கு ஃபோன் குடுறா. ஏய் அவனுக்கு தம்பிடா, ஃபோன் குடுறா. குடுக்க முடியாதுடா. என்ன போடுங்க, இங்க அடிச்சுக்கறாங்க. டேய், போன தொட்டு கொண்டுருவேன். அப்பா ஃபோன் குடுப்பா. என்னடா மறைக்கிற? உங்க தம்பி போன் பார்த்தா குறைஞ்ச போயிடுவேன். இந்த எருமை எல்லாம் என்ன குறைஞ்சிருவானா இல்ல இழைச்சிருவானா? ஏய் வர நீ சரியில்லடா, அப்பாவை எதிர்த்து பேசுறியா நீ? எங்க வர இவன் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கான், நீங்க போன் வாங்கி கொடுத்து கெட்டு போயிட்டா, எப்ப பார்த்தாலும் அவனை அடிச்சுட்டே இருக்கான். சரி விடு, போகிறப்ப 2 பேரும் சரியில்லை. என்ன காலமா ஏதாச்சும் பண்ணி தொலை. ஹாய் மச்சான். உனக்காக தான் வந்தேன். நல்லா இருக்கடா. நல்லா இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மச்சான் சூப்பர் ஃபிகர் வச்சிருக்கடா. அதெல்லாம் இந்த சரத்தோட அல்டா பில்டப் தான். பல நாட்டில் நமக்குலாம் ஃபிகர் இருக்கு மச்சான். மச்சான் உனக்கு எங்கேயோ மச்சு இருக்குடா. டக்கர் ஃபிகரை மட்டும் சப்ப ஃபிகர் கூட மாட்ட மாட்டேங்கிறா. அதுக்கெல்லாம் ஒரு இது வேணும் மச்சான். எதுடா மச்சான்? என்ன மச்சான் மூஞ்செல்லாம் போட்டோ பார்த்தோன்னே மாறுது, லவ்வா? என்ஜாய் மச்சான் இந்த பிள்ளை கரெக்ட் பண்ணியிருக்கேன், நல்லா கம்பெனி கொடுக்குது, சீக்கிரம் செட் ஆயிருன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். டேய் பாத்துடா, ஏதாச்சும் பிரச்சனை இருப்போது. விளங்காதவனே, ஆரம்பத்துல அவசரமா பேசாத, போய் தொலைங்கிட்டு. தம்பி சாப்பிடல, பாட்டி சொல்லிச்சு. நான் சாப்பிட்டுக்கிறேன், போப்பா நீ. இந்த ஃபோட்டோ நல்லா இருக்காடி? இது நல்லா இருக்கா? இது அதோட கேவலம். இது எப்படி இருக்கு? இது கொஞ்சம் பரவாயில்ல. இது நல்லா இருக்காடி? இது சூப்பர். ஏய் அந்த ஷர்ட்ல நான் ஃபோன் பண்ணிருக்கேன் மேரி. லாவண்யா, உன்னோட இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன், செம்மையா இருக்கு. நீயும் தான் செம்மையா இருக்க. சரி போட, எனக்கு வெக்கமா இருக்கு. என்னது வெக்கமா? உண்மையா சொன்னா வெக்கமா இருக்கா? டேய் நான் என்ன அவ்வளோ அழகா வெக்கம் கொஞ்சம் குண்டா தானே இருக்கேன். அடடா என்னடா வெக்கப்படுற? உன்னோட ஃபோட்டோஸ் கொஞ்சம் எனக்கு அனுப்பு, நான் உனக்கு சூப்பராக எடிட் பண்ணி தரேன். சரிடா, ஃபோட்டோ இன்னைக்கு அனுப்புறேன். யார் ஃபோட்டோ கேட்டாலும் கொடுத்துருவியா? லூசு. டேய் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஓகே லாவண்யா, நான் வச்சிடுறேன். ஐ லவ் யூ. சரிடா, நீ டூடா, நான் கட் பண்ணுறேன். வாழ் வந்து வேற யாரு கூட போகுது? அதான் வண்ணன்டா பண்ணாடா. இந்த மூதேவிக்கா தன்னே தெரியாதே, வேற ஒரு பொண்ணு அவங்க ஆளு நினைச்சு அவன் துப்பட்டாவை பிடிச்சிருந்து செருப்படி வாங்கினானே. எதுதான் தெரியும்? ஹலோ டேய் மச்சான், கிசார் ஒன்றும் கேட்குறாருடா. பணம் இருக்காடா? டேய் எங்கிட்ட இருக்குடா, எடுத்துட சொல்லு பார்த்துக்கலாம். கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்கண்ணா. இவ்வளோ உள்ள உட்காந்து எப்படி தேடி கண்டுபிடிக்கல போதும் ஆயிடுச்சு.
புறா தீப்பிடி வச்சிருக்கியா? மச்சான் உருடா மச்சான், உருடா 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 உருடா. எங்கம்மா இன்னும் அப்பாவை காணோம்? டேய் இருடா, கண்டிப்பா வாங்கி வருவாங்க. என்ன இப்படியோ அப்படியோ குட்டி போட்டு போனா தெரியல. வருவாங்க, வாடா உட்காரா. இன்னும் வரவே இல்லை. போனேங்கப்பா. டேய் இருடா தர, ஏன்டா அவசரப்படுற? என்னடா சந்தோஷமாடா? ஏய் மாயா, கண்ணா போன் நல்லா இருக்குடா, உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமா நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்ச ப்ளூ கலரு. ஏமா அப்படி இருக்க? அப்பதான் வாங்கிட்டு வரணும். நல்லா அண்ணனுக்கு அர்த்தம் இருக்கு. டேய் ஆன்லைன் கிளாஸ் ஜூம் ஆப் டவுன்லோட் பண்ணுறேன். மூஞ்ச பாரு, எதையோ டவுன்லோட் பண்ணுறேன். எல்லாம் எனக்கு தெரியும், போடி. அவனும் பார்க்கணுமாடா? டேய் இப்போதான் ஆப் எல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கேன். லோகேஷ், என்ன பண்ற? கிளாஸ் கவனிக்கிறியா இல்லையா? ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்க. क्वेश्चन கேட்டா ஆன்சர் பண்ணாம இருக்க? மேம் நெட்வொர்க் கிடைக்கல மேம். மேம் நெட்வொர்க் கிடைக்கல. வாடா இப்படியே தப்பிச்சாச்சு. கிளாஸ் ஏய் ஏத்த போடி. அம்மா டேய் ஏன்டா அடிக்குற? போன் வந்ததுல உன் நடவடிக்கையே சரியில்லை. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, பாத்துக்க. சும்மா பேசணும். வர வர உன் நடவடிக்கையே சரியில்லை. என்ன பண்றான்னு பாருங்க. பாத்தியா பையன் எப்படி சொல்றான்? பையன் சரியான பாத்தியா? அப்பே சொன்னல நான். கேட்டிங்களா? பாப்பாவுக்கு ஆசை இருக்கும் இல்லையா? மொபைல் கொடு, பாப்பா கிட்ட கொடு. பா நான் போன் வச்சிருக்கும்போது அவனுக்கு காட்ட மாட்டேன். என்னடா பண்ணி தொலை. வாட்ரா. ஏய் லெஃப்ட் போடா. பின்னாடிடா. டேய் அமைதியா போடா. முருகா செல்லம், மார்க்கெட் போய் காய்கறி வாங்க செல்லம். ஆமா வேற என்ன தடினா இருக்குமா? டேய் வாட்டர் குச்சி. நான் என்ன பண்றா? முஞ்ச நீ போடா. ஒரு முறை அடுத்த வருஷம் உன்னை ஆஸ்பத்திரிக்கு போட்டுவேன். ரொம்ப சந்தோஷம். அத முதல்ல
சரி போடா, இப்போ பார்த்தாலும் ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ரொமான்ஸே பேசு, ஆனால் செக்ஸியாக பேசாது. ரெண்டும் சேர்ந்தது தான் லவ். என்ன ரொம்ப பிகு பண்ணுற? நம்ம ஃப்ரீயாக இருந்தால் பேசினா தானே என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு இப்படிலாம் பண்ணுவியா? இன்னைக்கு என்ன கொஞ்சம் கிளாமராக இருக்க மாதிரி தெரியுது. ஆமாம், ஒரு வாரம் கழிச்சு இன்னைக்கு தான் குளிச்சியா? ஆனால் ஒன்றுடா, உன் தலையை பார்த்து தான் இரிட்டேட்டாக இருக்கு. இதாண்டி இப்போ உள்ள ட்ரெண்டு. சரி நாளைக்கு மீட் பண்ணலாமா? ஓகேடா. இந்த பரதேசிக்கு செல்லம் கொடுத்து கெடுத்து இப்படியே நாசமா போறான். கிளவி ரொம்ப ஓவரா போற, பாத்துக்க. நான் தான் கொல்லி வைக்கணும். உன் பேரன் அப்படியெல்லாம் திட்டாதம்மா. என்ன இளவ பண்ணி தொலைங்க. அப்பாவாச்சு புள்ளியாச்சு. டேய், அறிவு இருக்கா இல்லையாடா? சீக்கிரம் வர சொல்ல வேண்டியதானே? எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்ணுறது அவருக்காவ? டேய், ஃபோன் போடுறா. ஏடா முழிக்கிறா? மச்சான், ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுடா. ஐயோ கடவுளே, என்னால முடியல. ஏன்டா கரெக்ட் டைம்க்கு வர மாட்டானா? நீ போன எங்கடா பாங்க பாட்டலங்கடா? ஏறா ஏறா சீக்கிரம் ஏறா. லோகேஷ், 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 டேய் லோகேஷ், சொல்லுமா. பால் வாங்கிட்டு வந்துருவாடா. அவ திண்டு திண்டு சும்மா தானே இருக்கேன். பார்த்து என்ன சொல்றாங்களா அனுப்ப வேண்டியதானே. செல்லம் கொடுத்தே பார்த்தே இப்போ தெரியுதா? லோகேஷ், போற போக்கே சரியில்லை. முன்னெல்லாம் கேட்டு கேட்டு வேலை செய்வ, இப்போ ஒரு வேலை செய்ய மாட்டே. சும்மா கத்தாதமா. ஆன்லைன் கிளாஸ் போகுதுல்ல. ஐயோ, நான் என்ன பண்ணேன்? கடைசி காலத்துல சோறு போடுவான் பார்த்தா இப்ப இப்படி பண்றானே. நான் என்ன பண்ணுவேன் தெரியலையே எனக்கு. ஏங்க குத்துக்கலான உட்காந்துக்கிறீங்களா? நான் என்ன கத்துக்கிறேன்னு தெரியுதா? நீ ஆச்சு அவனாச்சு, நான் தலையிட மாட்டேன். டேய் நாயே, நான் இப்படி சோறு பண்ண போறேன். ஹரிஷ், உன் ஃபோன் எங்கடா? டேய், என் ஃபோனு கீழே ஒன்று வந்துச்சுடா, சர்வீஸ் பண்ண கொடுத்துரு. ஏய், நாளைக்கு எத்தனைடா? சுட்றா, சுட்றா, வரான்டா, சுட்றா. டேய், அங்கே பாரு, நேர பாரு, சுட்றான், வரான்டா. ஏய் மூதேவி, பின்னாடி வரான் பாரு, சுட்றா அவனை, சுட்றா. ஏய், ட்ரெஸ் கோடுக்கு டாப் அப் பண்ண பாரு. டேய், சூப்பர்ரா. சரி, இது அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு நான் போயிட்டு எங்கள் அப்பா வீட்டில் இருக்கிறேன் ஏடிஎம் கார்டு ஆட்டை போட்டு வந்துடுறேன். ஆமாம். டேய் மச்சான், போன கூட டாப் அப் பண்ணிடுறோம். அதில் இருக்கிற ஏடிஎம் கார்டு நம்பர் அப்படியே சொல்லு பாப்பா. 6522 62 30 35 60 1876. ஓகேடா. ஓகேடா. 600 ரூபாய்டா. 1250 டைமண்ட் பண்ணிட்டோண்ணா. சக்ஸஸ்ஃபுல்லா. டேய், அப்பாவுக்கு மெசேஜ் போகணுங்களா? டேய், கொஞ்சம் மேத்த தெரியாதுடா. தெரிஞ்சா பார்த்துக்கலாம். டேய் மச்சான், உங்க ட்ரெஸ் சூப்பர்டா. சரி, ரொம்ப வெயிலாக இருக்குது, உள்ள போய் விளையாடுவோமா? வாடா மச்சான், போலாம். பாட்டி, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து சினிமாவுக்கு போகிறோம் பாட்டி. ஒரு 500 ரூபா இருந்தாதா பாட்டி? போடா பரதேசி, உன் போக்கே சரியில்லை. பணமும் இல்லை ஒன்றும் இல்லை. போடா, பணம் கேட்க வந்துட்டான். பணம் ஏமா அந்த பிள்ளை இப்படி திட்டுற? அந்த வயசுல இப்படி தான் இருப்பான். ஏண்டா, நீ இப்படியே அவனுக்கு சப்போர்ட் பண்ணினேரு. அது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஏமா அவனை சும்மா திட்டுறேன்?
என் பிள்ளைக்கு நான் பணம் தரமா? பா தேங்க்ஸ் பா. டேய் அந்த நாதேரிக்கு ஏன்டா பணம் கொடுக்குற? ஏய் பாட்டி, மரியாதை விஷயத்துல தடை இல்லாம இருந்துக்க. நீ எக்கட வெட்ட நாசமா போடா. மச்சான் செம்ம கேஸா, வெளியே போகலாமா? ஏய் புறம்போக்குங்களே, பார்த்து வர மாட்டீங்க? யோ நாங்கள் அப்படி தான் வருவோம். யோ ஏய் நிறுத்துடா. என்ன நடக்குதுங்க? படம் என்ன நடக்குதுங்க? என்னையா பிரச்சனைங்க? சார் வேலையிலேருந்து வந்தேன் சார், வண்டியை குறுக்கா விட்டுட்டு சண்டை பிடிக்கிறாங்க சார். கஞ்சா அடிச்சிருக்காங்க போல சார். சார் போதையில் ஃபுல்லாக வந்து வண்டியை குறுக்கா விட்டு பிரச்சனை பண்ணிட்டாங்க சார். சார் இவங்களெல்லாம் சும்மா விடாதீங்க சார். சரி சரி நான் பார்த்துக்கிறேன். ஏய் ஊதுறா. சார் நாங்கள் என்ன சரக்கா அடிச்சிருக்கோம்? ஊதுறா ஊது ஊதுறா ஊது. ஏய் கஞ்சா அடிச்சிருக்கீங்களா? மனுங்களை செத்தீங்களா? அன்னைக்கு கஞ்சா அடிக்கிற இந்த வயதில் சார் சார் கஞ்சா நாலு தொங்க வாங்கடா. ஏய் முட்டி போடு முட்டி போடு முட்டி போடுறா. முட்டி முட்டி போடு முட்டி போடுறா. ஏய் முட்டி போடு. இந்த சின்ன வயசுல கஞ்சா கேக்குதா? ஏய் கஞ்சா இந்த வயசுல இருறா, உங்களை ஸ்டேஷன்ல கூட்டு போயிட்டு லாடடி தொங்குறா. நம்ம ஊர் பசங்க சும்மா விட்டு போறேன் இல்ல முதல்ல சிறுவர் திருத்த பள்ளியில் தூக்கி போட்டா 7 வருஷம் வெளியே வர முடியாது. டைம் கஞ்சா நீங்க பார்த்தேன் செத்துங்க. நீங்க இந்த வயசுல கஞ்சா கேக்குதா? இதுதான்டா லாஸ்ட். இனிமே இது மாதிரி நடந்தது உங்களை சும்மா விட மாட்டேன், தொலைச்சிருவேன். இனிமே கஞ்சா அடிப்பீங்க சார். இந்த டைம் எங்கே உங்களை பார்த்தேன் கொண்டுடுவேன். ஓ நீங்கள் என்னையா சின்ன பசங்க போய் சண்டை போட்டுருக்கீங்க லேட்டத்தனமா ரோடில்? கிளம்புங்க. எந்திரிடா. ஓ கடைசி வாணிங்க, நெக்ஸ்ட் டைம் பார்த்துன்னு வச்சியா கிளம்பு.
கிக்கா இருக்கு. இந்த ஆண்டி பிடிச்சிருக்கா? டேய், நான் பார்த்தேன். என்னமோ பண்ணுதுடா. இந்த ஆண்டியை பாரு. எப்படி இருக்கு? சூப்பர் இருக்கா? சரி, அதே மாதிரி நீயும் நான் எப்படி ஃப்ரீயா இருக்கணும் அதே மாதிரி நீ ஃப்ரீயா இருக்கணும். ஃப்ரீயா? இப்போ வந்து உங்களுடைய ட்ரெஸ் கட்டு. வேணாம் ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி, நான் கட் பண்ணிடுறேன். அசு கூட வாடாடி மேக்கப் போடுறா வாடா. எப்படி வரடா? 3 ரவுண்ட் நிமிட்டாங்க வாடா. இந்த மேட்ச் இல்லைன்னா நான் ஹீரோயிட்டேன். ஓ வாடா டாடி ஹரிஸ் வாடா 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 ஹரிஸ் வாடா வாடா டே போடா. ஏ எங்கடா ஓடி நிற்கிற அவனை போடுறானாக்கா ஹரிஸ் டே. டேய் ஹரிஸ் வாடா. வரடா. டேய் பண்ணி போடுறா. என்கிட்ட இல்லடா, கொடுக்க மாட்டேன். டேய் குடுறா. டேய் கொடுக்க மாட்டேன். ஐயோ டேய் எஸ் டா டேய் பாரா மச்சான் டேய். ஐயோ 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 என்னாச்சு என்னாச்சு? ஐயோ ஐயோ புள்ளிக்கு அடிபட்டு துணி எடுத்துடா தம்பி. சீக்கிரம் சீக்கிரம் கொண்டு வா கொண்டு வா. ஐயோ என்னடா இப்படி அடிபட்டு இருக்கு புள்ளிக்கு? என்னடா பண்ண நீ? சும்மா தான் தள்ளி விட்டேன். ஐயோ மெது வந்துருப்பா. சரி என்ன குட்டி? ஐயோ குட்டி ரொம்ப வலிக்குதா? அறிவு கட்டவனே புள்ளி எப்படி அடிபட்டு இருக்கு? நீ புள்ளியா நீ? ஊரா முட்டை பையனை இப்படி அடிச்சு வச்சிருக்க. யார் பதில் சொல்றது? எனக்கு வந்து புள்ளியா பிறந்திருக்கு பொறுமைக்கு நாயே. அடிக்காதமா அடிக்காதமா. அடிக்காதீங்க. ஆண்டி அடிக்காதீங்க. நிறைய வலிக்குதா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? லாவண்யா I'm here. Glad to meet you. பரவாயில்லையே, சரியா டைமுக்கு வந்துட்டு லாவண்யா. நீ வராமல் போயிடுவோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். கலர் கம்மியாக இருந்தாலும் கும்முன்னு தான் இருக்க. ஏன் தட்டி விடுற? நான் தொடக்கூடாதா என்ன? டேய் இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லைடா. பழகிக்கணும் செல்லம். லாவண்யா அந்த பூவை பாரு அழகா இருக்கு. சரி நான் கிளம்புறேன். ஓகே பாய். மை இன்ஸ்டா கோயிங். பாய். டேக் கேர். இங்கடா அரவிந்தனை காணுவோம். கொஞ்சம் லேட்டாக வரேன்னு சொன்னான்டா. இப்போ என்னடா பண்ணுறது? கிசாடிக்க சுத்தமாக போனோம் இல்லையே. உங்ககிட்ட இருக்காடா? டேய் இல்லடா, நானே எங்கள் அப்பாவை டாட்டே போட பார்த்தேன்டா. என்ன மயிருக்குடா வரீங்க? நான் தான் உங்களுக்கு பிடுங்கணுமா? முடியலடா, சுத்தமாக முடியலடா. இப்போ என்னடா பண்ணுறது? அடிக்காமல் இருக்க முடியலடா. என்னாலையும் முடியலடா. என்னாலையும் சுத்தமாக முடியலடா. ஏதாவது பண்ணி தொலைங்கடா. முடியலடா. டேய் மச்சான், கவுன்சிலர் பையன் வரான்டா. அதுக்கு என்னடாப்பா? டேய் மச்சான், கவுன்சிலர் பையனை கடத்திட்டு காசு கேட்போமா? சூப்பரேடா, வேற வெளியே இல்லை, அவனவே தூக்கிடல. டேய் மாட்டணும், சூப்பராக செஞ்சிருவாங்கடா. அதெல்லாம் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாதுடா. இப்போ தான் கொரோனா மாஸ்க் இருக்கேன். மச்சான் நாளைக்கு அவனை கடத்துறோம், அமௌண்ட்டை கறகுறோம். சரிடா, எப்படியோ நாளைக்கு பணம் வேணும். என்னெல்லாம் கிசா அடிக்காமல் இருக்கவே முடியாது. சரி வாடா கிளம்புவோம்.
ஹாய் லாவண்யா. ஹாய் சரண். ஈவினிங் மூவிக்கு போலாமா? சத்தியமாக வர முடியாது, வீட்டுக்கு தெரிஞ்சு எனக்கு கொன்னுடுவாங்க. நான் கூப்பிட்டா வரமாட்டியா? வேற அவன் கூட கமிட்மெண்ட் வச்சிருக்கியா? என்னடா சொல்ற? அதான் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பார்த்தனே, கண்டவன்லாம் ரொமான்ஸாக கமெண்ட் பண்ணுறேன், நீயும் தேங்க்ஸ்னு ரிப்ளை பண்ணுற. டேய் உன்னை நான் என்னமோ நினச்சேன், ஏன்டா இப்படிலாம் பேசுகிற? உள்ளதை தான் சொன்னேன். எதுடா இப்படி சந்தேகப்படுறது? உள்ளதா? உன்னை பார்த்தாலே பயமா இருக்குடா. என்ன மச்சான் இந்த மாதிரி பேசுகிறேன்? பொண்ணு பாவம் இல்லை மச்சான், இது என் பர்சனலு, நீ மூட்டு போயிரு. மச்சான் இது எங்கே போய் முடியுதோ தெரியல, இது நல்லதுக்கு இல்லை உனக்கு. மச்சான் இது என் பர்சனல், நீ மூட்டு போடா. உன்னை நினச்ச பயமா இருக்குடா. ஏய் லாவண்யா, லாவண்யா. டேய் அன்னைக்கு உன் சைக்கோ தனக்கு பார்த்து பயந்துட்டேன். உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம். என்னது பிரேக்கப்பா? இங்க பாரு, என்னை பத்தி உனக்கு தெரியாது. இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தேன்னு வை, உன்னை கொலை பண்றதுக்கு நான் தயங்க மாட்டேன். இப்போ உனக்கு ஒரு போட்டோ அனுப்புறேன் பாரு. யாருக்கிட்ட உன் ஆட்டத்தை காட்டுற? இப்போ பாரு, கொஞ்ச நேரத்தில் கதறிக்கிட்டு நீனே எனக்கு லைனுக்கு வருவ. ஐயோ என் லைஃப்லே போச்சு. ஐயோ இப்போ நான் என்ன பண்ண? ஒரு சைக்கோ கிட்ட மாட்டிக்கிட்டேனே. இப்போ என் லைஃப் என்ன ஆகுது? ஏன் இந்த இன்ஸ்டாகிராம் வச்சிருக்குன்னு தெரியலையே. இந்த இன்ஸ்டாகிராமில் என் லைஃபே போச்சு. டேய் இப்படிலாம் பண்ணாதடா, தப்புடா. எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சு என்னை கொன்னே போட்டுருவாங்கடா. என்னை பற்றி உனக்கு தெரியாது, எனக்கு நீ ஒரு நாளைக்காச்சும் வேணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்க, இந்த ஃபோட்டோஸை எல்லா சோசியல் மீடியாஸ்லேயும் அப்லோடு பண்ணிடுவேன். ஏ ப்ளீஸ் டே, நான் விட்டுடுடா. டேய் டேய் ப்ளீஸ்டா விட்டுடுடா. டேய் ப்ளீஸ்டா நான் விட்டுடுடா. முடியாது, முடியவே முடியாது. எனக்கு நீ வேணும். நாளைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண பாறைக்கிட்ட வந்துரு. டேய் நான் நல்ல குடும்பத்தில் சேர்ந்த பொண்ணு, நான் இப்படிலாம் வர மாட்டேன்டா. டேய் வேணான்டா இதெல்லாம். ஹலோ, என்னடா பயந்துட்டியா? உன் வீடியோ எப்படி இருக்குது? சூப்பரா இருக்குதா? என்ஜாயா இருக்குமே. சரி, இந்த வீடியோ உங்க அப்பாவுக்கு அனுப்புனா அப்படி இருக்கும். இதெல்லாம் பண்ணிடாது ப்ளீஸ் ஆண்டி. எங்கள் வீட்டில் தெரிஞ்சுன்னா கொண்டே போட்டுருவீங்க. அப்படின்னா ஒரு வேலை பண்ணு, இப்போ எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 50,000 ரூபாய் வேணும், அனுப்பிச்சு வைக்கிறியா? 50,000 ரூபாய்க்கு என்கிட்ட காசு இல்லை ஆண்டி. அதெல்லாம் பேசக்கூடாது, நீ காட்டும் போது இதெல்லாம் யோசிச்சிருக்க கூடாதா? இப்ப எனக்கு பணம் வேணும், பணம் அனுப்ப இல்லைன்னா இந்த வீடியோ உங்க அப்பாவுக்கு அனுப்புவேன், சோசியல் மீடியாவில் போடுவேன். எப்படி ஐடியா? போடுறாதீங்க ஆண்டி, பண்ணுறாங்க. சரி, பணத்தை ரெடி பண்ணு, நாளைக்கு ஃபோன் பண்றேன். வச்சிருட்டுமா? நான் கேட்டேன் வீடியோ போகக்கூடாது, பார்த்து தேவையாக இருக்கு. அப்பா அம்மா கடை தெரிஞ்சு எனக்கு கொண்டே போட்டுருவாங்க.
டேய் போன் கொண்டா. டேய் போனை தொட்டா இது மேல கொண்டுடுவேன். எனக்கு புள்ளே வேடா. இந்த புத்தி ஆரம்பத்திலே இருந்திருக்கணும். தலையால அடிச்சுக்கிட்ட கேட்டீங்களா? நீ குதிரை செலுத்தறது தான் பையன் இப்படி ஆஞ்சிருக்கான். அவன் பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணட்டும்? மாய முடியல. நான் போறேன். நீ உருப்படவே மாட்டேன் போ. டேய் ஐயோ பொண்ணு இல்லாம ஒன்றும் பண்ண முடியல, கேம் இல்லாம இருக்க முடியல. ஐயோ யார்கிட்டயாவது போன் வாங்கி ஆகணுமே. ஐயோ போன் இல்லாம ஒண்ணும் முடியலையே, கையெல்லாம் பரப்பறன்னுது, மண்டைக்குள்ள என்னவோ பண்ணுது. சாமி நீதான் எனக்கு பாதுகாப்பா இருக்கணும். பையன் வர டைம் கரெக்டாக தூக்கணும். குளோரோஃபார்ம் கட்சி ரெடியாக இருக்கா? டேய் நானும் இவனும் அந்த பையனை தூக்கி வந்துடும், நீ அவனும் அவன் வண்டி எடுத்துன்னு வந்துருங்கடா. அதோ பையன் வரான்டா. ஏய் கத்தனா குத்திருவேன். ஹலோ கவுன்சிலரா, உங்கள் பையனை நாங்கள் கடத்திட்டோம். என்ன சொல்றீங்க? பையனை கடத்திட்டீங்களா? ஆமாம், உங்கள் பையனை தான் கடத்திட்டோம். இந்த பாருப்பா, எனக்கு பணம் முக்கியம் இல்லை, என் பையன் தான் எனக்கு முக்கியம். உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்? கண்டிப்பாக பணம் தரேன். எங்கே கொண்டு வர சொல்லு. நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்கிறோம், நீங்கள் கொண்டு வாங்க. நீங்கள் ஏன் ஃபோன் பண்ணுறீங்க? என் பையன்கிட்ட ஃபோனை கொடு. கொடுக்குறேன். ஏய் பேசுகிறா. டாடி என்னை காப்பாத்துங்க, டாடி என்னை காப்பாத்துங்க, என்னை 4 சின்ன அண்ணாக்கு கட்டி வச்சுட்டு. ஏய் வாய் போடுறோம். என்னது சின்ன அண்ணாங்களா? நாங்கள் பண்ணுறோம், கட் பண்ணுங்க. சார் இன்ஸ்பெக்டர் சார், என் பையனை கடத்திட்டாங்க, உடனே வீட்டுக்கு வாங்க. ஓகே ஓகே, நான் இமீடியட்டாக வீட்டுக்கு வரேன். ஓகே.
சாப்பிடு இன்ஸ்பெக்டர் வர கூட்டிகிட்டு வா. ஓகே சார் பையன் எத்தனை மணிக்கு கட்டுனாங்க? உங்களுக்கு எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணாங்க? 11 மணி இருக்கும் சார். 11 மணிக்கு கால் பண்ணாங்க. சார் உங்களுக்கு கால் பண்ண நம்பரு ஏற்கனவே தெரிஞ்ச வாய்ப்பு இருக்குங்க? இல்லை சார், புதுசாக இருந்துச்சு. பட்டு பையன் ஒரு விஷயம் சொன்னான். 4 சின்ன அண்ணாங்க என்னை கடத்திருக்கான்னு சொல்கிறான் சார். ஓகே சார், அவங்க எவ்வளோ அமௌண்ட் டிமாண்ட் பண்ணாங்க? வெறும் 50,000 ரூபா சார். என்னது 50,000 ரூபாய்க்கு ஒரு கடத்தலா? அவங்க கால் பண்ண நம்பர் கொடுங்க. ஹலோ கண்ட்ரோல் ரூம், நான் திருவள்ளூர் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். ஒரு நம்பர் ஒன்று சேஸ் பண்ணோம். ஆமாம் சொல்கிறேன் பாருங்க, 8124251301. ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணி இமீடியட்டாக எனக்கு லைன் வாங்க. ஓகே சார், பையனுக்கு எத்தனை வயசு? 11 வயசு சார். 11 வயசா சார்? ஓகே சார். ஓகே ஓகே சார். ஓகே, அந்த லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். பசங்க தெரிஞ்சிச்சு, சித்தானம்பட்டி பக்கத்தில் ஒரு வில்லேஜ் இருக்காங்க, நம்ம பிடிச்சிடலாம். ஓகேங்களா? பாருங்கள், இந்த இடத்துல தான். இந்த இடத்துல ஒரு ஆறு இருக்கும். ஆறு பக்கத்தில் ஒரு டர்ன் இருக்கும். அந்த டர்னை தாண்டி போனோம்னா அந்த இடத்துல ஒரு லொக்கேஷன் இருக்குது. அங்கே போய் பிடிச்சிடலாம் சார். என் பையனை காப்பாற்றி கொடுத்துருங்க சார். டோன்ட் வரி சார், டோன்ட் வரி சார். நம்ம இமீடியட்டாக காப்பாற்றி பழகிக்கலாம். ஹலோ, NHCல ஒரு ஆக்சிடென்ட் சார். ஆல் ஸ்பாட் அவுட் சார். சார் ஓவர் டிராஃபிக் சார். சீக்கிரம் வாங்க சார். ஓகே, நான் ஃபைனல் ஸ்பாட் பண்ணுறேன். ஓகே ஓகே சார். சார், NH பைபாஸ் ஒரு ஆக்சிடென்ட் தான். ஸ்பாட்டில் கால் பண்ணி நான் போய் பார்த்து கிளியர் பண்ணிட்டு ஜிஹெச் போட்டு வரணும் சார். சார் பார்த்துக்கூடாது, தைரியமாக இருங்க, வேலை காப்பாற்று சார். கவலைப்பட்டா ஒன்றும் ஆகும். பொருளாக டீல் பண்ணுங்க. ஓகே சார், நான் பார்த்து வந்துடுறேன். ஓகே டேய் வாங்கடா. டேய், என் பையனே கத்துறாங்களா? மொட்டை பசங்க. டேய், அந்த 4 பசங்களை நீ உண்டலன்னு படையணும். டேய், இன்னும் ஆள் வேலை கூட கூட்டிகிட்டு போங்க. அண்ணே நம்ம சும்மா வெளியே போயிடுச்சுண்ணே. டேய் பைக் இருக்குடா, பைக்கில் போனாண்ணா. அண்ணே, அந்த 4 பசங்க போட்டு நான் தம்பி கொண்டு வரேன். என்னடா போன் எடுக்கிறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? ஏன் வீடியோ நான் அனுப்பணுமா? ஆண்டி என்கிட்ட சுத்தமாக பணம் இல்லை ஆண்டி, ஏற்பாடும் பண்ண முடியாது ஆண்டி. அப்படியா? அப்ப நான் சரி வீட்டுக்கு போ, உங்க அம்மா பீரோவை தொற, அதுல அவங்க நகை இருந்துச்சுன்னா அந்த நகையை எடுத்து எனக்கு வித்து அனுப்புற. இல்லைன்னு வச்சுக்கோ, ஸ்கூல் இமெயில் ஐடி என்கிட்ட இருக்குது, அதுக்கு அந்த வீடியோவை அனுப்பிச்சிடுவேன். மரியாதையா பணத்தை அனுப்பு. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, என்னை விட்டுருங்க ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. அதெல்லாம் பண்ணாதீங்க ஆண்டி, அனுப்பாதீங்க. இமெயில் ஐடிக்கெல்லாம் அனுப்பாதீங்க ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. ஸ்கூலுக்கு தெரிஞ்சே என் மானமே போயிடும் ஆண்டி. நீ அழுதெல்லாம் பிரயோசனம் இல்ல. எனக்கு இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நீ பணம் அனுப்பிச்சு வைக்கணும்னு வச்சுக்க, உன் சூப்பர் வீடியோ அனுப்பிச்சிருவேன். வைக்கிறேன்டா, கட் பண்றேன், பணத்தை அனுப்பு.
ஸ்கூலுக்கு தெரிஞ்சதே மாடவே போயிடும். இவ்வளோ சாகுறேன், தூக்கு போட்டு சாக வேண்டியதுதான். டேய் மச்சான் பர்றாடி அவனை பர்றா. டேய் அவனை பர்றாடி. பர்றா பர்றா. வர ரிவைவ் பண்ற என்ன பட்ட வாடா. வாடா டேய். வாடா வேகமா வாடா. வர பர்றா அவனை. வேகமா வர்றா. ஊட்ட சுத்தினால பர்றா. டேய் மச்சான் வேகமா பர்றா அவனை. சும்மா விடாதடா. டேய் பட்டடா வாடா. டேய் வாடா. சீக்கிரம் வாடா டேய். டேய் வாங்கடா. வாடா அவன் கூட்ட சுத்தினாராம் பாரு. அவனை போட்டு முன்ன முடிச்சிடுறான். முச்சிடுறா அவனை முன்ன முடிச்சிடுறா. டவுன் ஆயிட்டான்டா முடுறான். டவுன் ஆயிட்டான். டேய் சீக்கிரம் வாங்கடா இல்ல வாடா டேய் வாடா ரிவே பண்ற போடா டேய் வாடா வேகமாடா கார்ல போற மாறா வாடா சீக்கிரம் ஐயோ போட்டானே ஓடியாடா கார்ல வர மாறா சீக்கிரம் டவுன் பண்ணிட்டான். என்ன வாடா டேய் மச்சான் சீக்கிரம் வாடா டேய் வாடா மச்சான் வாடா டேய் வாடா சூப்பரா மச்சான் பாரா மகேந்திரன் கொஞ்சம் சத்தம் போடாதீங்க அழாதீங்க. சூப்பரா ரிவே பண்றாங்க. தம்பரா ஜனால ரைட் பண்றாங்க. இது சூப்பரா முச்சறானா சூப்பரா அம்மா யாரமா அப்படி இருக்கு சார் 2 மணி நேரம் இப்ப தான் சார் இருக்கு. எப்படியாவது காப்பாத்துங்க சார் என் பையனை. சூப்பரா வேகமா சீக்கிரம் வாடா மகேந்திரன் பையனோட நிலைமை வந்து கிரிட்டிக்கலாக இருக்குது. மருந்து மாத்திரையால் அது ஒன்றும் பண்ண முடியாது. அவன் மென்டலி வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி ஆயிருக்கான். சரிங்களா? அவனை வந்து மென்டல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் அவனை காப்பாற்ற முடியும். சரிங்களா? சரி சார். ஹலோ, திருப்பத்தூர் ஜிஹெச்சுங்களா? நான் டாக்டர் செல்வநாதன் பேசுகிறேன். இங்கே ஒரு சின்ன பையனுக்கு வந்து மென்டல் டிஸார்டர் ஆகிருக்கு. ரொம்ப ப்ராப்ளத்தில் இருக்கேன். உடனடியாக ஆம்புலன்ஸ் அனுப்புங்க. ஆமாம், நாற்றம்பள்ளி கிழக்கு தெரு நம்பர் 45/41. கொஞ்சம் சீக்கிரமாக ஆம்புலன்ஸ் அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ. ஆமாம், இவன் கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது ஃபோனை எதுவும் பிடிங்கிட்டு கொடுக்காம இருந்தீங்களா? ஆமாம், வேணும் பிடிக்கிட்டு
இதுதான் பிரச்சனை. அவனை ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கேமில் இருந்து அவன் அடிக்ட் ஆகியிருக்கான். அதுலேருந்து நீங்கள் ரெக்டிஃபை பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. நீங்கள் திடீர்னு வந்து அவனுக்கு கூட ஃபோனை பிடிங்கிட்டு அவனுக்கு உண்மை கிடைக்கல, இனிமேல் கேம் விளையாட முடியாது என்ற ஒரு சிச்சுவேஷன் வந்ததுனால அவன் இந்த மாதிரியான சூழ்நிலை ஆகிட்டான். அதனால் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் நீங்களும் கவனமாக இருக்கணும். குழந்தைங்கக்கிட்ட ஆரம்பத்துலேருந்து ஃபோனை கொடுக்கும்போது கவனிக்கணும். நீங்கள் வந்து கண்காணிக்கணும். கரெக்டாக வந்து இந்த பசங்க வந்து என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ நேரம் கேம் விளையாடுறாங்க, இதனால் எப்படியெல்லாம் அவங்க மனசு மாறுறாங்கன்னு பார்க்கணும். நீங்கள் கவனிக்கிறதில்ல. நீங்கள் வீட்டுக்கு வேலைக்கு போனீங்கன்னா ஈவினிங் வர்றீங்க, அந்த அம்மா வீட்டுக்காரம்மா என்ன பண்ணுறது, வீட்டு சமையல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது, பிள்ளைங்களை யாருமே கவனிக்கிறதில்ல. இதனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது சமூக சீர்கேடு கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? இனிமேலாவது புத்திசாலி நடந்துங்க. இருக்கிற பசங்களையாவது காப்பாற்றுங்க. 12வது படிக்கிற பையன் எதுக்கு ஃபோன் கொடுக்குறீங்க? பையனை செல்லமே கொடுக்குறோம். தெரியுதா? இப்போ செல்லம் கொடுத்துடலாமே, உயிர் போச்சுன்னா திரும்பி வருமா? இனிமேலாம் புதுசாக பண்ணுங்க. நான் வந்து எல்லா கேம் விளையாடுற இளைஞர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய லைஃபையே வந்து இந்த கேம் வந்து ஒன்றுமில்லாமல் பண்ணிவிடும். பார்த்தீங்கல்ல இந்த பையனோட நிலைமை, மெண்டல் ஆகிட்டான். இவன் ரெக்டிஃபை ஆவானா இல்லையா கடவுளுக்கு தான் தெரியும். ஆகவே கவனமாக இருங்க, விளையாடுங்க, அடிக்ட் ஆகாமல் விளையாடுங்க. இந்த கேம்னால நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க. பணத்தை எல்லாம் அப்பா பாக்கெட் வந்து திருடி செலவு பண்ணுறாங்க. இந்த மாதிரியான ஒரு துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலை வந்து நம்ம நாட்டுக்கு வேண்டாம். நம்ம நாட்டில் உள்ள ஒவ்வொரு இளைஞர்களும் நல்லவங்களாக இருக்கணும், வல்லவங்களாக இருக்கணும். கேமில் அடிக்ட் ஆகி உங்கள் வாழ்க்கையை வந்து இழந்துக்காதீங்க. நாங்கள் சொல்லும்போது கசப்பாக தான் இருக்கும், ஆனால் இதை விட்டுட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இனிப்பாக இருக்கும். மகேந்திரன், ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்குது, நம்ம தூக்கி வெளியே கொண்டு போயிடலாம். தூக்கு தூக்கு. வாடாவனியா வா, நீ வருவன்னு எனக்கு நல்லா தெரியும். இங்கே பாரலாவனியா, இந்த காலத்துலலாம் இந்த மாதிரி மேட்டர்லாம் ரொம்ப சகஜம்தான். இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் என் கூட ஜாலியாக இரு, அதுக்கடுத்து உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். வேணாண்டா ப்ளீஸ், இதெல்லாம் ரொம்ப தப்புடா. நான் அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் கிடையாது, வேணா உன் காலில் வேணா விழுறேன்டா. ஏய், உன் நடிப்புலாம் போதும், வாடி வாடி. டேய், பொண்ணுன்னா உனக்குலாம் இலக்காரமா போச்சா? பொண்ணு உங்களுக்கு வீரம் இருக்குடா. ஏய், நீ என்ன என்னை பிடுங்கிருவியா? உன் குடிமி என் கையில். ஒரே ஒரு பட்டனை தட்டினா எல்லா சோசியல் மீடியாலையும் உன் ஃபோட்டோ வளம் வரும். எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி நினைச்சியா? ஏய், நீ உயிரோட இருந்தா தானே சோசியல் மீடியால போடுவ. என்னடி பண்ணுவ? என்னது என்ன பண்ணுவேனா? ஐயோ, பொம்பளைங்களை மிஸ்யூஸ் பண்ண நினைச்சீங்கன்னா இனிமே இதாண்டா கதி. நீ சாகிறதுக்காக ரிஸ்க் எடுக்காம நீ வாழுறதுக்காக ரிஸ்க் எடுத்துக்க பாரு. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. டேய், அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி பிள்ளையர்கள் என்ன பண்ணிட்டு வர சொல்கிறான்.
ஆர்மெண்ட் சர்வீஸ். தம்பி தம்பி, இந்த வயசுல இதெல்லாம் தேவையான டேய். போதைக்கு அடிமையாகிற எல்லா பசங்களுக்கும் இதுதான் முடிவு. 5 நிமிஷம் லேட்டாக இருந்தால் அந்த 4 பசங்களும் உசுரோட பொழிச்சிருப்பானுங்க. பெற்றவங்க நீங்கள் கவனிக்காமல் இருக்கீங்க, அது உங்களோட தப்பு. பிள்ளைங்களை பெற்ற மட்டும் போதாது, அவங்க டெய்லி என்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலக நாடுகள் எல்லா நாட்டிலும் இந்த பிரச்சனை இருக்குது. சின்ன வயசில் இதை தடுக்கலாம், அவங்க ஃபியூச்சர் ரொம்ப டேமேஜ் ஆகும். இன்றைய இளைஞர்கள் எல்லாரும் அழிவை தேடி போயிட்டு இருக்காங்க. பெற்றவங்க நீங்கள் தான் பாதுகாக்கணும். மாதிரி காவல்துறை எத்தனை பேருக்கு பாதுகாப்பு தர முடியும்? நாளுக்கு நாள் போதை பழக்கம் பெருகிட்டு இருக்கு. 5 விளையாது 50 விளையாது.